பேசும்போதே நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் இந்த வருஷம் ஓடக்கூடிய ஒரு பலனை கர்த்தர் தருவாராக. எதிர்கொண்டு ஓடக்கூடிய ஒரு பலனை தருவாராக. ஆசீர்வாதத்திற்கு நீங்கள் எதிர்கொண்டு நீங்கள் ஓடுவீர்கள். வெற்றிக்கு நீங்கள் எதிர்கொண்டு ஓடுவீர்கள். கர்த்தருடைய மகிமைக்கு நீங்கள் எதிர்கொண்டு ஓடுவீர்கள். கர்த்தர் இந்த வருடம் உங்களை படுக்க அல்ல, கர்த்தர் உங்களை ஓட வைப்பாராக. கடந்த ஆண்டு நீங்கள் ஒருவேளை படுத்து கிடக்கிற அனுபவத்தை போல இருந்திருக்கலாம், சுருண்டு கிடக்கிற அனுபவத்தை போல இருக்கலாம், உட்கார்ந்து இருக்கிற அனுபவம் உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் இந்த ஆண்டு கர்த்தர் உங்களை காலாட்களோட அல்ல, குதிரைகளை உடோடு கூட ஓடுகிற அபிஷேகத்தை ஆமேன். கரங்களை தட்டி கொண்டே தகப்பனே, இப்போ ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய பலத்த கிரியை இயேசுவின் நாமத்தினால உண்டாவதாக. இயேசுவே, ஓடக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் தருவீராக. அல்லேலூயா, ஆமென். எவ்வளவு தீவிரம் பாருங்க. என்ன அப்படின்னா, எதிர்கொண்டி அவங்கள பார்த்த உடனே இவனுக்கு மனசுக்குள்ள ஸ்லோவா போகணும்னு தோணலை, மெதுவா. இப்போ என்ன, ஸ்லோவா வந்த உடனே தூதர்கள் என்ன திட்டவா போறாங்க? மத்தியான நேரத்தில் வந்து அவன் அமைதியாக போன உடனே, ஏன்பா இவ்வளோ ஸ்லோவாக வர, கொஞ்சம் வேகமாக ஓடி வாப்பா அப்படின்னு நான் சொல்ல போகிறாங்க? அப்படியெல்லாம் கிடையாது. ஏன்னா அது அவனுடைய இஷ்டம்தான். ஆனால் தூதர்களை பார்த்த உடனே இவருக்கு என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு சந்தோஷமாகுது. தூக்கம் போயிருச்சு, டயர்டு போயிருச்சு, உட்கார்ந்து இருக்கிற அந்த சோம்பேறித்தனம் போயிருச்சு. வேகமாக என்ன நினைக்கிறாருன்னா, ஓடணுன்ற ஒரு எண்ணம் வருது. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வருஷத்தை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன வரணும் அப்படின்னு சொன்னால், வேகமாக ஓடணுன்ற ஒரு அபிஷேகம் உங்களுக்குள்ள வரணும். இந்த புதிய வருஷத்தை பார்த்தீங்கல்ல, போன வருஷம் மாதிரி நம்ம அப்படியே சொங்கியாக உட்காந்துடக்கூடாது. ஆமேன். இல்லை அமைதியாக உட்காந்துருக்கக்கூடாது. இந்த வருஷத்தை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணணும்னா, இந்த வருஷம் நான் வேகமாக, என்ன உங்களை பார்த்தா அப்படி தெரியலையே, சத்தமாக சொல்லுங்கள். உங்களை எப்படி பார்த்து நான் பேசிகிட்டு இருக்கேன் தெரியுமா? பெரிய யுத்த வீரர்களாட்டான்னு நினச்சாக உங்களை பேசிகிட்டு இருக்கிறேன் நான். ஆமாம், நீங்கள் இப்போ இந்த பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு போன உடனே அடுத்த வருஷம் ஆண்டவருடைய வருகை தாமதிச்சா இதே போல் ஃபஸ்ட்டு ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு வரும்போது ஆளே டிரான்ஸ்ஃபார்ம் மாதிரி வருவீங்கன்னு தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா.